ஹலோ ஸ்குவாட், இன்றைக்கி டே 4ங்க. காலையில் மார்னிங்கே வந்து லாகின் பண்ணிட்டேன். என் நிலமை வந்துட்டு ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சா ஒரு சம்பவம் நடக்கும்ல, அதே மாதிரி தாங்க ஆயிடுச்சு. சரி, நேற்று வந்துட்டு ஒழுங்காகவே ஆர்டர் போடல, அதனால் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு சரி இன்றைக்கி காலைல விடிகாலில் வந்து கரெக்டாக ஓட்டிடலாம், நல்லா அமௌண்ட் எடுத்துடலாம், இன்றைக்கி விளாக் வேறு எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டாகவும் 5:30 எழுந்திரிச்சிட்டேன். எழுந்து 5:50 லாகின் பண்ணிவிட்டு அப்பயும் முழிச்சிக்கிட்டு தான் இருந்தேன், மொபைல் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் 7:10 வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சரி கொஞ்ச நேரம் தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour தூங்கலாம், ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1.5 மணி நேரம் சேர்த்தியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி 1 hour லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கலான்னு சொல்லி தூங்கினேன். எழுந்து பார்த்தா 8:30. அடச்சை, இன்றைக்கி வந்துட்டு ஷிஃப்ட் இன்கம்ப்ளீட் தானா அப்படின்ட்டு சரி ஓகே கொஞ்சம் நாச்சும் ஓட்டலாம், எவ்வளோ தான் ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஓட்டினா ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு, அதுக்கு மேலே ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் 10:30 லாக் அவுட் பண்ணிட்டேங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ தான் 11 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். எப்பயுமே 11 to 12 வந்து ஆர்டர் வரவே வராது. அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டில் இருந்தால் சரியாக வராது, இன்னும் 1 hour இழுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் நேற்று மாதிரி நிலமை ஆகிவிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வேலைக்கு வந்துட்டேங்க. என் ஜோனுக்கு வந்துட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 63 ரூபா. கொஞ்சம் நம்ம வந்து பைக் ஸ்பீட் டெஸ்ட்டு பண்ணியாச்சுங்க. அதில் அந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். அந்த வீடியோ வந்துட்டு சனிக்கிழமை ஈவினிங் ஒரு 7 மணிக்கு அப்லோடு பண்ணுவேன். அந்த வீடியோவில் எல்லா வீடியோவுமே அப்படி தான், ஒரு 2 monthக்கு வந்துட்டு 7 மணிக்கு அப்லோடு பண்ணுவாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸ்பீட் டெஸ்ட்லேயும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பைக் ரெண்ட் எடுத்து ஓட்ட போகிறோம், அதையும் விளாகாக எடுக்க போகிறோங்க. மொத்தம் ஒரு 10 பைக் வந்துட்டு ரெண்டு எடுத்து ஓட்டலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். சரியாக வந்து எல்லாம் பிளானும் ஓகே. இப்போது என்ன பண்ணணுன்னா கடையை தாங்க தரணும். பைக் யார் ரெண்டுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் கம்மி விலையில் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 பைக் எடுத்து ரெண்டு எடுத்து ஓட்டலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து நம்ம பைக் வாங்குவோம்ல, அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ்டே கிடையாதுங்க, எவ்வளோ வேணாலும் பட்ஜெட் போட்டு நம்ம பைக்கு ரெண்டு எடுத்து ஓட்ட போகிறோம். அந்த கடையில் வந்து அவர் எந்த பைக்கெலாம் கொடுக்குறாரோ அது பொறுத்து இருக்குது. இப்போ 500cc, 350cc, கவசகி நிஞ்சா 300, 400, பெனலி 302, 302 RR, அதெல்லாம் அவர் கொடுத்தாருன்னா நான் காசு கொடுத்து வாங்கி ரெண்டு ஓட்டிப்பேன். பார்ப்போம் கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. மற்றபடி வெஹிக்கிளும் ஓட்டலான் இருக்கேன், பெட்ரோல் பைக்கும் ஓட்டலான் இருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு விளாக் எடுக்கலாமான்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக விளாக் வருங்க. அது ஏற்கனவே வந்துட்டு பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. அது எப்படி பண்ணலான்னா, இப்போ இந்த பைக்கை வச்சு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் போக வேணாம், 1 day ட்ரிப்பு தானே வாட்டர் ஃபால்ஸ் நம்ம முடிவு பண்ணுறோம், அதனால் நம்ம பைக்கை ரெண்டு எடுத்து வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவ்வளோ தூரம் போகிறோம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம வண்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம வண்டி கீழே போட்டால் கூட அடுத்து நம்ம பொறுமையாக செலவு பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு எடுக்கிற வண்டியை வந்துட்டு நம்ம உடனே காசு கொடுக்கணும், உடனே எல்லாத்தையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் வந்து கேன்சல் ஆச்சு. இப்போ வந்துட்டு அது மாதிரி பிளான் இல்லை, சும்மா டிரைவிங் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம எடுக்க போகிற பைக் வந்து 150cc தான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். 250cc 300cc போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த பைக்கை வாங்குகிற காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் வந்துட்டு ரொம்ப மைலேஜ் கம்மியாக தருதா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் இன்னும் க்ரோத் ஆகலை, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இன்னும் க்ரோத் ஆகலை. அதனால் படிப்படியாக போகலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்ப்போம், திடீர்னு கூட மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம். பைக் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆச்சுங்க. அந்த ப்ராப்ளத்தை போய் மெக்கானிக் என்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், பைக்கை இப்போ தானே ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இப்போ எதுக்கு அதை பண்ணேன், ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன், அதுவும் இந்த டைமில் ஏன் பண்ணேன் அப்படின்னாரு. இன்னும் 2nd, 3rd சர்வீஸ் கூட முடியல, அட்லீஸ்ட் ஒரு 1 month கூட முடியல, எதுக்கு இப்போ பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு, என்னடா அது ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த போர் இன்னும் நல்லா சர்வீஸ் ஆகணும்ல. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்ரு, ஒரு 1600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்போம். அதுக்குள்ளே நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னதும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி விடுங்க. அதே மாதிரி ரொம்ப த்ராட்டில் பண்ணியும் ஓட்டாத அப்படின்னாரு. கஸ்டமர் லொக்கேஷன் பக்கமாக வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. எப்பயுமே வர்றது தான், உங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், இருந்தாலும் சரி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கால் பண்ணிவிட்டு நியூக்ளியரில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன், இப்போது ஜாப் சர்ச் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணியிருக்கேன் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் இருந்துட்டு இல்லை மேடம் நான் வரல, இப்போ எதுவும் ஜாப் சர்ச் பண்ணல அப்படின்னு. நம்ம பண்ண வேண்டிய டைமில் தான் வந்துட்டு அப்போல்லாம் ஆஃபர் வரல, இப்போ நம்ம வேணான்னு சொல்லி ஒதுங்கியிருக்கோம், இப்போ வந்துட்டு வருது தேடி.
இருந்தாலும் நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. ரூம் செட் ஆகணும், அந்த கம்பெனியில் வேலை செட் ஆகணும், சம்பளம் செட் ஆகணும், நிறைய கிரிட்டிக்கல் பிரச்சனை இருக்குது. ஒரு வேலைங்கிறது எடுத்தோடனே செட் ஆகாது, அதுவும் ப்ரைவேட் கம்பெனி வேலை மட்டும். கஸ்டமர்கிட்ட ஃபுட்டு கொடுத்தா வச்சுங்க, மொத்தம் 67 ரூபா வந்திருக்கு. வண்டி வேறு சும்மா டவுன் ஆகிருக்கு பேட்ரி. கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதே வந்துட்டு என்னால் அதிகமாக லீவ் எடுக்க முடியலனால தாங்க. அவங்க லீவ் எடுத்தால் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க, நமக்கும் செட் ஆகலை, அதனால தான் நின்றுட்டேன். இப்போ பார்ட் டைமாக ஓட்ட வந்தது தான் அந்த ஸ்விக்கியில் வந்து நல்ல ஒரு இன்கம்மாக இருந்துச்சு. அதேமாதிரி சரி ஓகே நமக்கு இது செட் ஆகுமான்னு சொல்லிவிட்டு நல்லா யோசிச்சு பார்த்து தான் கம்பெனி ஃபுல்லாக ரிலீவ் ஆகிட்டேன். நிறைய சேனலில் ரன் பண்ணுறீங்களா, நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். அப்போல்லாம் அவங்க வந்துட்டு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களோட விருப்பம் அது பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணணுன்னு நினைக்கிற விருப்பம், உனக்கு என்னடா விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், ஜாலியாக வந்துட்டு வாழ்க்கையை அனுபவிக்கணும், அது இருந்தால் எனக்கு போதும், மற்றபடி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். உண்மையாலுமேங்க அதுக்காக தான் எல்லாமே இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்ன தான் நம்ம ஜாலியாக இருந்தாலும், என்ன தான் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவித்தாலும் அதுக்கு காசுன்னு ஒன்று வேணும்ல. எதுவுமே சாப்பிடக்கூட காசு இல்லை அப்படின்னா எப்படி? எல்லாத்துக்குமே காசுன்னு ஒரு மணின்னு ஒன்று வேணும்ல, ஒரு சோர்ஸ் வேணும்ல. அது ரொம்ப அதிகமாக வேணும்லாம் இல்லை, நமக்கு பிடிச்ச லைஃப்பில் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அமௌண்ட் இருந்தால் போதும். சரி ஓகேங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கன்டினியூ பண்ணுறேன். 3 hours later. டைம் வந்து இப்போது 5 ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் 7 ட்ரிப்பு தான் ஓட்டியிருக்கேன், 6 ஆர்டர் வந்திருக்கு. 393 ரூபாய்க்கு தாங்க ஓட்டியிருக்கேன். இன்னும் 13 ட்ரிப்பு பார்க்கணும். காலையில் வந்துட்டு ஷிஃப்ட் இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சான், ஒரு ஆர்டர் தான் பார்த்தோன்னா. லஞ்சில் வந்துட்டு 3 ஆர்டர் தாங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லேயும் இது வரைக்கும் 3 ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு ஆர்டர் வரும்னு பார்க்குறேன், ஏன்னா 8 ரவுண்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணால் தான் தெரியும் என்ன ஆகுதுன்ட்டு. மதியம் லஞ்செலாம் கடுப்பாயிருச்சு. 2 ஆர்டர் போட்டிருந்தானா, லாஸ்ட்டாக 2வது ஆர்டர் எப்போ தெரியுமா போட்டான் லஞ்சில்? இருங்க, கிளம்பிட்டேன் வீட்டுக்கே பாய் தூரம். 1:30க்கு போட்டான். அந்த ஆர்டர் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், வரவே இல்லை ஆர்டரு. ஒரு மாதிரி ஆகி கிளம்பிட்டேன் பாதி தூரம். அதுக்கப்புறம் ஆர்டர் வருது, குறான்னு அடிச்சுக்கிட்டு. ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேங்க. ரிஜெக்ட் பண்ணிடலாமான்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி வேணாம் விடு, ஓட்டுவோம், நமக்கு ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணி போயிட்டு வந்தேன். இந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. அங்கே ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. ஸ்விக்கி ஆர்டர்லாம் இது மாதிரி காட்டு சைடு வயல் சைடெலாம் ஆர்டர் வரும்னு நல்லா நினச்சி கூட பார்க்கலாங்க. இங்கே ஓட்ட வரும்போது தான் நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கே அப்படின்ட்டு. இவ்வளோ புல்வெளியாக இருக்குது, அங்கே வீடு இருக்குல்ல, சுற்றி காம்பவுண்ட் கட்டி வச்சுருக்காங்க, எதுவும் வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த சைடு வரும்போது சரியான தொல்லையாக போயிடும். மேப்புக்கிட்ட நீ இப்படி போ அப்படி போ இப்படி போன்னு சொல்லி குழப்பிடும் ஆளை. அங்கே போய் பார்த்தா வழியே இருக்காது. இப்போ எப்படி தண்ணி தேங்கி நிற்கிது அது மாதிரி ஒரு வழி இருக்கும். அப்படியே டென்ஷன் ஆகும். ஏன்னா பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து தள்ளிட்டா போக முடியும். பைக் ரெண்டு எடுத்து ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தில்லங்க, அது வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து இப்போ அதிகமாக கையில் இல்லை. இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் நான் கட்டிக்கிட்டு வரேன் கடனை. ஏன்னா ட்ரிப்பு போகிறதுக்கு நான் கடன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன்னா அந்த கடனை இன்றைக்கி தான் கட்டி முடித்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காசு மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்து ஓட்டுவோம். ஏன்னா அதுக்குமே செலவாகும்ல. இப்போது டைம் வந்து 9 மணி ஆகுதுங்க. ஒரு லாங் ஆர்டர் ஒன்று போட்டு விட்டாப்புல, 16 கிலோமீட்ரு. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். 270 ரூபா. ஆர்டர் வரும்போது 260 ரூபாவோ அது பார்க்கும்போது தான் வந்துச்சு. நான் சைடில் போடுறேன். இப்போ டெலிவரி பண்ண வாட்டி கொஞ்சம் சேர்த்து வந்துருக்குதுங்க. 16 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் வந்து ஒரு காட்டுக்குள்ளேயே பூந்து வர மாதிரி இருந்துச்சுங்க. நான் இப்போ காட்டுறேன். வரும்போதே காட்டலாமா தான் நினச்சேன். சரி விடு, நம்ம ரிட்டன் வரும்போது காமிச்சிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த ஏரியாவுக்குலாம் நான் அடிக்கடி வந்திருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. 3 ட்ரிப்பு கொடுப்பான்னு பார்த்தா 2 ட்ரிப்பு தாங்க கொடுத்துருக்கான். அமௌண்ட் வந்து 727, மொத்தம் 11 ட்ரிப்பு தாங்க முடிச்சிருக்கேன்.
அந்த 205 ரூபா இன்சென்டிவ்க்கே இன்னும் ஒரு ஆர்டர் முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆர்டர் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டல்லுங்க. இந்த ரோடு பாருங்களேன், ரொம்ப கருகும்முன்னு இருக்குது. ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லை. இப்போ வண்டி அதிகமாகறதுனால ஏதோ கேமரா கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். வண்டியே போன வாட்டி பாருங்களேன், அப்படி இருட்டாக இருக்கும். நான் என் பைக்கோட லைட்டு கூட ஆஃப் பண்ணி காட்டுறேன். எத்தனை வண்டி? 3 வண்டி வருதா? முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவர் போகவும் மாட்டுறாரு, நிற்கவும் மாட்டுறாரு. அட வண்டி வந்துட்டே தாங்க இருக்குது. சரி விடுங்க. நான் ஒரு டைம் வந்து நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். 11 மணி டைமில் வந்துட்டு அந்த காலேஜ் சொன்னல, அந்த காலேஜில் தான் ஆர்டர் வந்துச்சு. வரும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸ்பீடெலாம் கம்மியெல்லாம் பண்ணல, சரி ஸ்பீடு தான், வேகமாக தான் வந்தேன். ஏன்னா இது மாதிரி ரோட்லாம் வந்து ஸ்லோவாக வந்தால் அவ்வளோதான். இப்போ காட்டுறேங்க ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன். பின்னாடி ஒரு பைக் வருது. அதனால் அந்த பைக்கோட வெளிச்சம் தான் கண்ணாடியில் பட்டு ரிட்டர்ன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 727 ரூபா வந்துருச்சான். அதுக்கு மேலே இன்சென்டிவ் ஒரு 205 ரூபாவா? இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணுமா? ஒரு 1000 ரூபா பக்கமாக வரும்னு நினச்சேன். ஒரு 1000 ரூபா பக்கமாக வந்துடும். நான் கூட 600 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போவேன், 800 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல. என்னடா வண்டி இது அழகாக இருக்குது. இருங்க விரட்டும். வேறு லெவலில் இருக்குதுங்க. இதில் இந்த பைக்காரர் வேறு நடுவில் வந்துட்டு என்ன வண்டி இது? சவுண்டு போடுறா. ஐயோ, நம்ம எந்த பக்கம் போகணும் இல்லையே. இந்த பக்கம் போகணுமா? வட போச்சுங்க. ஓ விடுங்க, பார்த்துக்கலாம். இப்படி போமா வெளிச்சத்தில்? செருப்பு வண்டியை. எதுக்கு கண்ணு வரைக்கும் வந்ததை விட்டுட்டு போவானே. எப்படியும் ஒரு வேகமாக தான் போவேன்னு நினைக்கிறேன். அவர் எந்த பக்கம் போனார்னு எனக்கே தெரியலையேங்க. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு சரியாந்திர வேகத்தில் போயிட்டுருக்காருங்க. நான் வண்டி வேகமாகவே போகக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த வண்டி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க. கல்யாண வண்டி மாதிரி நம்ம சினிமா படத்தெல்லாம் பார்த்துரும்ல, அது தான் பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வேகமாக போயிட்டு வரும். ஒரு லைட் வெளிச்சம் வருது. அந்த லைட் வெளிச்சத்தில் கிராஸ் போடுவோம். அப்போ தான் அந்த காரோட ஃபுல் வியூ நல்லா தெரியும். வாவ், செம்மங்க. இருங்க, வெளிச்சமான இடத்துல போய் நிற்கலான்னு பார்த்தா நடுவில் இந்த காரு வேற ஒன்று. எனக்கே இருட்டில் தெரிய மாட்டேங்குது, கேமராவில் தெரியுமான்னு தெரியல. அழகாக இருக்குங்க. ரொம்ப பழைய காலத்து வண்டி மாதிரி தெரியுது. சரி ஓகேங்க, போலாமா? வீடியோ நல்லா தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் அந்த ஃபோன் தான் கொஞ்சம் மறைச்சிருக்கு. கேமரா வேறு டவுன்லேயே இருக்கா. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி எடுத்திருக்கு எல்லா வீடியோவும். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இது மாதிரி மிஸ்டேக் நடக்காத மாதிரி பார்த்துப்போம். அந்த வண்டி ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகுது போலங்க. ஆனால் ரொம்ப பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது கொஞ்சம் காடான ஏரியாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த ரோடு வந்து அங்கே இருக்கும். ஆள்கார் தான் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்னிங் ஷிஃப்ட்டு வந்து இன்கம்ப்ளீட் இல்லை, அதனால் 12 ட்ரிப்பை வந்துட்டு இந்த டின்னரில் வந்துட்டு ஒரு 10 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரியும், அதுக்கு மேலே ஒரு ஆர்டர் கொடுத்து லேட் நைட்டில் வந்துட்டு மீதி ஒரு 7 ஆர்டர் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா நான் எப்படியும் விடியகாலம் 3 மணி வரைக்கும் இருந்து தான் ஆகணும், ஷிஃப்ட் இன்கம்ப்ளீட்னால. அதுக்காக பைபாஸ் ரோடு டச் ஆக போகிறோங்க. ஒயர் எப்படி கிடக்குது பாருங்க, சார்ஜ் ஏறிக்கிட்டு.
அதான் முன்ன சொன்னல அந்த வியூ வந்து தடுக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் மொபைல் தூக்கி இங்கே உள்ள வச்சிட்டேன். இந்த ஸ்பீடோமீட்டரை மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா சும்மா அதே தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ ஸ்பீடு போகுது, நம்ம எந்த கிலோமீட்டரில் போகிறோம், எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அடிக்கடி நான் பார்க்குறேன். ஸ்பீடோமீட்ரு இருக்குன்னு சொல்லவுமே ரொம்ப இம்ப்ரெஷனு. வாங்கி மாட்டினோன்னே சொல்லவே தேவையில்லை, அழகாக இருக்குது. இந்த வண்டிக்கு எல்லா பொருளும் வந்து ஷோரூம்லேயே கிடைக்குதுங்க. இந்த வண்டியை வாங்கிட்டு எங்கேயாச்சும் சரி பண்ண போனோன்னா இந்த வண்டிக்கெலாம் ஸ்பேர் பார்ட்ஸே இருக்காது. இந்த வண்டியை வாங்கினேன், இந்த வண்டியை நான் பார்க்க மாட்டான் அப்படின்னே சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த கவலையே இல்லை. எது இல்லையோ வண்டி எடுத்துகிட்டு டக்குன்னு பல்லாவரம் சுசுகி ஷோரூம் போயிடுறது. 3 hours later. டைம் வந்து இப்போ 1:00 ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் 16 ட்ரிப் தான் முடிச்சிருக்கேன். அமௌண்ட் வந்து 1090 வந்திருக்கு. இன்சென்டிவ் வந்து ஒரு 205 ரூபா வருங்க. ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆக இன்னும் 2 ஹவர்ஸ் லாகின்லேயே இருக்கணும். நான் கூட அமௌண்ட் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பரவாயில்ல, அமௌண்ட் வந்து நல்ல அமௌண்ட் தாங்க எடுத்துருக்கேன். மார்னிங் ஷிஃப்ட் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இவ்வளோ நேரம் நம்ம இருக்கவே தேவையில்லைங்க. லாகின் ஹவர்ஸ் மட்டுமே 17 மணி நேரம் பக்கமாக வந்துடுச்சு இது வரைக்குமே. இன்னும் 4 ஆர்டர் தான். 4 ஆர்டர் பார்த்துருந்தா 395 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கும். 4 ஆர்டர் கண்டிப்பாக வரும் விடிகாலக்குள்ளே. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து டைமிங் ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு. அதேமாதிரி இன்றைக்கி எடுக்கிற வீடியோ வந்து நாளைக்கு அப்லோடு பண்ணணும். இன்றைக்கி வந்து நவம்பர் 20, நாளைக்கு 21 ஈவினிங் 7 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். எடிட்டிங் பண்ணணும், அதுக்கடுத்து தூங்கணும், அப்புறம் துணி வேறு துவைக்கணும், நிறையா வேலை இருக்குங்க. அதனால் சரி ஓகே 4 ஆர்டர் தானே போனால் வீடியோன்னு சொல்லிட்டு போய் கிளம்பிகிட்ருக்கேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளாக் வந்துட்டு பைக்கோட ஸ்பீட் டெஸ்ட் வர போகுதுங்க. சனிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு.